ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் கல்யாண வீடுகளெல்லாம் செய்யக்கூடிய தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஜாம் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவில் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் ஜாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சாலே போதும். ஜாமுக்கு இப்படி இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்போட கலர் கொஞ்சம் மாறினதும் இது கூட திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுக்கும்போது நெய்யிலேருந்து உடனே நம்ம வெளியில் எடுத்துடக்கூடாது. அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். அப்போனா தான் அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே நெய்யில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா இது வெடிக்க ஆரம்பிச்சிரும். இது கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது கூட சுகர் சேர்த்துக்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு 650 கிராம் சுகர் சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் கரைஞ்சதும் இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 10லேருந்து 15 போல் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் விதைகள் இருந்ததுன்னா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் கல்யாண வீடுகளெல்லாம் பேரிச்சம்பழம் சேர்த்துருப்பாங்க. பேரிச்சம்பழம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இதை கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா கண்டினியூவாக விழும். ஆனால் இது பதம் கிடையாது, இன்னுமே கொஞ்சம் திக்காகி வரணும். இதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. இதை கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா கட்டாகி விழும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஜாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காகும். பிரியாணி, சப்பாத்திக்கெலாம் இந்த ஜாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி பருப்பை நல்ல நெய்யில் வறுத்துட்டு சேர்த்ததுனால வாயில் கடிபடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழமும் ஜாமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.